எனிவேஸ் நம்ம அந்த கோர்ஸை படிக்க தான் போகிறோம். பட் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வேணும்? ஒய் பிகாஸ் நமக்கு ஒரு சைடு டிகிரி இருக்குது. டிகிரியை நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் பண்ணலாம், இல்லைனா கரஸில் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிகிரி தானே மோஸ்ட் வேல்யூபிள். அப்படி இருக்கும்போது எதுக்காக எல்லோரும் சர்டிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்க? எல்லா ரெக்ரூட்டர்ஸும் எதுக்காக சர்டிஃபிகேஷன்ஸே மென்ஷன் பண்ணுறாங்க மோர் தென் டிகிரி? ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரி விசஸ் சர்டிஃபிகேட் அதோடைய அக்னாலஜ்மெண்ட் நமக்கு தெரியணும். இப்போ டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, லைக் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னு சொல்லிட்டு மினிமம் 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே சர்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு 3 to 6 மந்த்லேயே உங்களால் ஒரு சர்டிஃபிகேஷனை படிக்க முடியும். அதை கம்ப்ளீட் பண்ணி உங்களால் அதை எடுக்கவும் முடியும். ஓகே, இது சர்டிஃபிகேஷனுடைய டைம், அது டிகிரியுடைய டைம். பட் உங்களால் சர்டிஃபிகேஷனை டிகிரி போல் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. சர்டிஃபிகேஷனுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, டிகிரிக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. இப்படி பார்க்கும்போது சர்டிஃபிகேஷன் வந்து வீக் லெவல், ரைட், கம்பேர் டு டிகிரி. பட் எதுக்காக எல்லா ரெக்ரூட்டர்ஸும் நமக்கு சர்டிஃபிகேஷன் கேட்குறாங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு 20 இயர்ஸ் பேக் போய் பார்க்கணும். ஸோ ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி, 20 இயர்ஸ்க்கு அப்புறம், இட் மீன்ஸ் இப்போ இருக்கிற டைமில் இந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜியில் முன்னாடி இருப்போன்னு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா அதை யாரும் நம்பியிருக்க போகிறதில்ல. அதே போல் இங்கிருந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் போயிட்டு நீங்கள் இன்னொரு 20 இயர்ஸில் இப்படிலாம் இருப்பீங்கன்னு இப்போ யாராவது உங்கள்கிட்ட சொன்னால் அதுவும் நம்ப போகிறது கிடையாது. ஆனால் அதுதான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டே போகும். டெக்னாலஜி க்ரோ ஆகிட்டே வரும்போது அதில் இருக்கிற வீக்னஸும் ரிஸ்க்கும் க்ரோ ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த வீக்னஸையும் ரிஸ்க்கையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த செக்யூரிட்டி பீப்புள்ஸ் தேவை. இட் மீன்ஸ் டிஃபெண்டும் பண்ணணும், ஐடென்டிஃபையும் பண்ணணும், ஃபிக்ஸும் பண்ணணும். இதுக்கு அந்த செக்யூரிட்டி டீம் தேவை. ஆனால் இந்த டிகிரின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டிகிரி வந்து அப்டேட்டடாக இருக்காது. ஸோ மெயின் பர்பஸ் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிகிரி வந்து அப்டேட்டடாக இருக்காது. ரெண்டாவது விஷயம், டிகிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமைன் கான்சன்ட்ரேட்டடாக இருக்காது. இப்போது சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஆக்சுவலி சிங்கிள் டொமைன் கிடையாது. நீங்கள் சாகிற வரைக்கும் படித்தாலும் இந்த டொமைன் முடியாது, போயிட்டே தான் இருக்கும். ஒய் பிகாஸ் இட்ஸ் அ ஃபீல்டு. டாக்டர் வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டாக்டருங்கிறது ஒரு நேம் தான். அந்த டாக்டருக்குள்ளே ஸ்பெக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இட் மீன்ஸ் லைக் பிரெயினுக்கு ஸ்பெக், ஐக்கு ஸ்பெக், அந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டிங்கிற அந்த ஒரு நேமை ஃபுல்லாக யாராலையும் படிக்கவே முடியாது. ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ரெட் டீமோ ப்ளூ டீமோ இந்த டூலோ அந்த டூலோ தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அப்படி பார்க்கும்போது இந்த சர்டிஃபிகேஷனுங்கிறது இந்த டொமைனை கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கும். இட் மீன்ஸ் ரெட் டீமுக்கு டெடிக்கேட்டடா, ப்ளூ டீமுக்கு டெடிக்கேட்டடா, இல்லை இந்த பர்டிகுலர் டூலுக்கு டெடிக்கேட்டடா, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதே ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்னு பார்க்கும்போது அது ஜஸ்ட் காமன் பேஸ் மட்டும்தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு. இது எதுக்காக சர்டிஃபிகேஷனை வந்து நிறைய ரெக்ரூட்டர்ஸ் பார்க்குறாங்கங்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது ரீசன், டிகிரி எடுக்கிற அளவுக்கு டைமை சர்டிஃபிகேஷன் எடுக்காது. இட் மீன்ஸ் நீங்கள் டிகிரிக்கு வந்து இப்போ ஒன் இயர் மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கான டைமை வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷனில் ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. உங்களால் ஈஸியாக அந்த சர்டிஃபிகேஷன் எடுக்க முடியும். தென் த காஸ்ட் வேரியேஷன். ஆக்சுவலி டிகிரி வந்து காஸ்ட்டு கம்மி கம்பேர் டு சம் சர்டிஃபிகேஷன். செக்யூரிட்டியில் சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப விலை அதிகம். அதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னா, அதை கொடுக்குறவங்கள பொறுத்து, அவங்க வச்சிருக்கிற சிலபஸை பொறுத்து. ஒய் பிகாஸ் அவங்க சிலபஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இதுதான் அந்த டிகிரிக்கும் சர்டிஃபிகேஷனும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இன் கன்க்ளூஷன், டைம் வேரி ஆகுது, சிலபஸ் வேரி ஆகுது, அண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு டொமைனை கான்சன்ட்ரேட் பண்ணியோ இல்லை ஒரு டூல்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணியோ இருக்கும். உங்களுக்கு இந்த அளவுக்கு டிகிரி இருக்க போகிறதில்ல, ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக தான் இருக்கும். இப்போ இந்த டொமைன் கான்சன்ட்ரிக்னு சொன்னால, இந்த டொமைன் கான்சன்ட்ரிக்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு சாக்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ சாக் பேசிக்கலி வந்து ஒரு ப்ளூ டீமை கவர் பண்ணியிருக்கும். ஓகே, இட் மீன்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதோ, இல்லை ஃபாரன்சிக் பண்ணுறதோ, இல்லை டிஃபெண்ட் பண்ணுறதோ, இதை டோட்டலாக பேஸ் பண்ணியிருக்கிறது அந்த ப்ளூ டீம். அப்போது இதுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், இல்லை ஃப்ரேம் ஒர்க்ஸ், இல்லை மெத்தட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், இதெல்லாம் வந்து இந்த சர்டிஃபிகேஷனில் கவர் ஆகும் டெடிக்கேட்டடாக. பட் இதை வந்து உங்களால் டிகிரியில் இருக்கிற ஜென்ரல் டாப்பிக்கில் கவர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து நீங்கள் சர்டிஃபிகேஷனை சூஸ் பண்ணுறீங்கிற கிளாரிட்டி. யாரோ கேட்குறாங்கிறதுக்காக சர்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணாதீங்க. சர்டிஃபிகேஷன்ஸுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, அண்ட் இதை அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்ல. ஸோ இந்த அப்டேட் எப்படி நடக்கும் அப்படின்னா, 3 இயர்ஸ் ஒன்ஸோ இல்லை 2 இயர்ஸ் ஒன்ஸோ, ஏன் ஈவன் சம்டைம் 5 இயர்ஸ் ஒன்ஸோ அவங்க வெர்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெர்ஷன் 13 போயிட்டுருக்கு சிஹெச். இதுக்கு முன்னாடி வெர்ஷன் 12 இருந்தது, இதுக்கு முன்னாடி வெர்ஷன் 11 இருந்தது. லைக் வைஸ் இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 14 ஒன்று வந்திருக்கும். ஸோ கரண்ட் ட்ரெண்டை பொறுத்து அவங்க அப்டேட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுவும் டிகிரியில் இருக்காது. இதுதான் அந்த டிகிரி விசஸ் சர்டிஃபிகேஷன், இதுக்கான கிளாரிட்டி. தென் செகண்ட் டாபிக்,
ஸோ சைபர் செக்யூரிட்டி ஃபீல்டுன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இப்போ இந்த சைபர் செக்யூரிட்டிங்கிற ஃபீல்டுக்குள்ளே நமக்கு நிறைய சப்டொமைன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அகெயின் ரெட் டீம், ப்ளூ டீம். இன்சைட் ப்ளூ டீமுக்குள்ளே உங்களுக்கு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர், ரெட் டீமுக்குள்ளே பெனட்ரேஷன் டெஸ்டிங், பென் டெஸ்டிங்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக க்ளவுட் பென் டெஸ்டிங் அண்ட் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த மாதிரி மல்டிபிள் டொமைன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஒரு டொமைனை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அப்போ சர்டிஃபிகேஷனுடைய கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, அண்ட் அதோடைய ப்ரொவைட் பண்ணுறவங்களும் ஹையாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு சோப்பை எடுத்துக்கலாமே. நமக்கு வந்து ஒரு பிராண்ட் சோப் இருக்குது. ஓகே, அந்த பிராண்ட் ஒரு சோப் கொடுப்பாங்க. அதே பிராண்ட் அதே சோப்பை வேறு ஃப்ளேவரில் கொடுப்பாங்க. அதே போல் தான் இந்த சைபர் செக்யூரிட்டியும். ஸோ சைபர் செக்யூரிட்டிங்கிற அந்த பேரண்ட், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய டொமைன்ஸ் ஒரு டொமைனை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய டொமைன் சர்டிஃபிகேஷன்ஸை நம்ம ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் போட்டோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ரொவைடர் கொடுக்குற எல்லா சர்ட்டும் டாப் ரேங்க் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இன் சிம்பிள் வேர்ட்ஸ், இப்போ நீங்கள் ஈஸி கவுன்சிலில் CH வெர்ஷன் 13 அப்படிங்கிற ஒரு சர்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரெஷர், ஒரு பேசிக் டு ஒரு இன்டர்மீடியேட்டோடைய சர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இதே பேசிக் டு இன்டர்மீடியேட் லெவலில் நிறைய ஆர்கனைசேஷன் லைக் ஏசி ஸ்கொயராக இருக்கட்டும், காம்டியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் CH மட்டும் டாப் ரேங்க்கில் இருக்குது? ஸோ இதுக்கான சில ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸ்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன், காஸ்ட். ஓகே, வை பிகாஸ் இது அகெயின் சொன்ன மாதிரி ஃப்ரெஷர் டு ஒரு இன்டர்மீடியேட் லெவலில் பண்ணுறவங்க, டொமைன் டு டொமைன் மாறுறவங்க பண்ணுற சர்ட். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு பார்ப்பாங்க. ரெண்டாவது, அவங்க ஒரே ஒரு சர்ட் தான் பண்ணுற ஐடியாலே இருப்பாங்க. ஸோ எது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சர்ட்டுன்னு பார்ப்பாங்க. அப்போது நமக்கு இந்த மல்டிபிள் ப்ரொவைடர்ஸ்ன்னு சொன்னல, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎஸ்சி ஸ்கொயர் அண்ட் ஆஃப்செக், இவங்க எல்லாரும் ப்ரொவைடர்ஸ். ஓகே, இதுக்கு டெடிக்கேட்டடாக நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். பட் இப்போதைக்கும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க எல்லாரும் ப்ரொவைடர்ஸ் லைக் பிராண்ட்ஸ், ஈசி கவுன்சில் அண்ட் காம்டியா. இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த எல்லாருமே பென் டெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்ட் இருக்கும். இட் மீன்ஸ் அஃபென்ஸ். அதே போல் ஃபாரன்சிக்குன்னு ஒரு சர்ட், இன்சிடென்ட் ஹேண்ட்லிங்க்குன்னு ஒரு சர்ட், பேசிக் சைபர் செக்யூரிட்டி எல்லாமே கவர் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சர்ட் இருக்கும். எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இவங்கள்ட்ட எல்லார்ட்டையுமே இருக்கும். அப்போது இதில் ஈசி கவுன்சிலுடைய சர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ். நாட் ஒன்லி ஈசி கவுன்சில், காம்டியா எல்லாருடைய சர்ட்டு ஃபேமஸ். பட் எஸ்பெஷலி ஈசி கவுன்சில் அண்ட் காம்டியா. ரெண்டாவது, அவங்க 2 பேருடைய சர்ட் வந்து கம்பேரிட்டிவ்லி காஸ்ட்டு கொஞ்சம் அஃபோர்டபுள். நம்மளால் பே பண்ணி அந்த சர்ட்டை வந்து முடிக்க முடியும். ஓகே, மூணாவது, அதை நிறைய ரெக்ரூட்டர்ஸ் கேட்குறாங்க. இட் மீன்ஸ் நிறைய கம்பெனிஸுக்கு ஈசி கவுன்சில் மேலேயோ இல்லை காம்டியா மேலேயோ ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேஷனுடைய சிலபஸ் படிச்சுட்டு வர பசங்க ஒரு பேசிக் லெவல் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் தெரியும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எல்லா காம்படிட்டர்ஸ், நாட் ஒன்லி நமக்கு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போதைக்கு சும்மா மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஐஎஸ்சி ஆஃப்செக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாரை விட இவங்க 2 பேரும் தான் பேசிக் ஃப்ரெஷர் டு இன்டர்மீடியேட் இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் முன்னாடி வராங்க. இப்போ இதே பென் டெஸ்ட்டுங்கிற கேட்டகரியிலேயே இப்போ ஈசி கவுன்சிலில் சிபென்ட்னு ஒரு சர்ட் இருக்குது, அதை பண்ணட்டுமா? இல்லை காம்டியாவில் பென்டெஸ்ட் ப்ளஸ்னு ஒரு சர்ட் இருக்குது, அதை பண்ணட்டுமான்னு கேட்டால் அது ஒர்த் கிடையாது. வை பிகாஸ் பென் டெஸ்ட்னு வருதுன்னா ஆஃப்சக்கூடிய ஓஎஸ்சிபி. ஓகே, ஓஎஸ்சிபி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்ட் ஒர்த்தி சர்ட், அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் டொமைனுக்கும் ஒரு பர்சன் வந்து டாப் ரேங்க்கில் இருப்பாங்க. ஸோ நம்ம இப்படி தான் வந்து பார்க்கணும். அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு பேசிக் டு இன்டர்மீடியேட் லெவல் சர்ட். ஸோ காம்டியா வர்சஸ் ஈசி கவுன்சில். ஸோ காம்டியா வர்சஸ் ஈசி கவுன்சில். காம்டியாவும் ஒன் ஆஃப் த ப்ரொவைடர். இவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேசிக் டு இன்டர்மீடியேட் சர்ட்டுடைய பேர் என்னென்னா செக்யூரிட்டி ப்ளஸ். அண்ட் ஈசி கவுன்சிலுடைய சர்ட் வந்து CH. ஓகே, ஸோ வெர்ஷன்ஸ் வந்து மாறும். இப்போ நம்ம பார்க்க போகிறது Y13 வெர்ஷன் 13. அண்ட் காம்டியாவுடைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டிஃபென்ஸையும், செக்யூரிட்டி டிஃபென்ஸ் இன் ஐடியும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு 70% டிஃபென்ஸையும் ஒரு 30% அட்டாக்கிங் ப்ரொஸ்பெக்டிவும் இருக்கும். பட் CHோடைய கதை அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட். 70% அட்டாக்கும் 30% டிஃபென்ஸும் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் CH வெர்ஷன் 13 புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது எப்படி, இட் மீன்ஸ் ஹேக் பண்ணுறது எப்படி, அண்ட் என்னென்ன டூல்ஸ்லாம் ஹேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தென் கொஞ்சம் கடமைக்குன்னு சொல்லிட்டு அதை எப்படிலாம் வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ணலாம் ஃப்ரம் டிஃபென்ஸோட எண்டில் அப்படிங்கிற அந்த 30% கவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பானுங்க.
ஓகே. அண்ட் 2 பேருடைய சர்ட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிடிட்டி இருக்கு. இட் மீன்ஸ் எக்ஸ்பைரி. நான் சொன்னேன்ல, நம்ம எதுக்காக சர்டிஃபிகேட்ட வந்து ரொம்ப பிலீவ் பண்றோம்னா, நமக்கு சிலபஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த 2 சர்ட்டுமே பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் தான் வேலிடிட்டி. இதோடைய வேலிடிட்டிய நீங்க இன்கிரீஸ் பண்ணணும்னா, எய்தர் இவங்க கிட்ட நீங்க வேற ஒரு சர்ட்ட முடிக்கணும். ஆர் எல்ஸ் இவங்க இருக்கக்கூடிய ஈஸி கிரெடிட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கும் ஃபார்ம்டே ஈஸி கவுன்சில். ஓகே. இப்போது இதில் வந்து நம்ம சிஹெச் சூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக சிஹெச் சூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா, எப்படி வந்து கம்பெனிஸுடைய பிலீவ் வந்து இவங்க 2 பேர் மேலே இருக்கோ, அதே போல் இந்த மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ரீஜியன் ஸ்பெசிஃபிக்காகவும் இவங்க டாப் பிராண்டில் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸி கவுன்சில், அரப் ஈஸி கவுன்சில், சிங்கப்பூர் ஈஸி கவுன்சில். பட் இதே யூஎஸ் யூகே வந்து காம்டியா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் யூஎஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸுடைய ஜேடியில் வந்து காம்டியா மென்ஷன் ஆகியிருக்கும். அண்ட் இதே சிங்கப்பூர், அரப் அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜேடியில் வந்து ஈசி கவுன்சிலுடைய சிஹெச் மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ ஒருவேளை நீங்கள் ஜாப் எந்த இடத்துல தேடுறீங்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு சர்ட் பண்ணலாம். இல்லை 2 சர்ட்டுமே பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம், டிகிரி விசஸ் சர்ட் எதுக்காக சூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். எதனால நம்ம ஈசி கவுன்சிலுடைய சர்ட்டில் வந்திருக்கோங்கிறதையும் பார்த்துட்டோம்.